ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். லக்ஷ்மி காசு மங்கலட்சுமி பொட்டு மாங்காய் வாழை சீப்பில் 2 வெரைட்டி போட்டிருக்கோம். 5 சவரன் முறுக்கு செயினில் இது ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த தாலி செட்டு ஃபுல்லாகவே சேர்த்து உங்களுக்கு 1680 ரூபாய் மட்டுமே. இதில் எந்த பொருள் உங்களுக்கு தேவையோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இந்த மாங்கல்யம் எனக்கு இல்லைப்பா, என்னோட இது வேறு மாங்கல்யம், அதை இதே செட்டில் எனக்கு சூப்பராக இருக்கே, இந்த செட்டில் அட்டாச் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரியே எல்லா உருக்களும் போட்டு உங்கள் தாலி எதுவாக இருந்தாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போங்க. அதே மாதிரி இந்தியாவுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பொருள் வேணும், அதாவது ஒரு தாலி செட்டு வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம். இது எல்லாம் தினமும் அணியலாமா அப்படின்ற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும். தினமும் நீங்கள் அணியலாம். இது உங்களுக்கு பாலிஷ் ஒரு 6 மாதம் கழித்து போயிடுச்சு, அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம தூக்கி போடுவோம் இல்லையா, இனிமேல் அது கிடையாதுங்க. நீங்கள் தூக்கி போட வேண்டாம். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பாலிஷ் இதுவானதுக்கப்புறம் நாங்களே ரீபாலிஷ் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவோம். அந்த மாதிரியான ஃபெசிலிட்டியும் இப்போ இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணுவீங்க, ஒரு 5 மாதம் 6 மாதம் ஆனதோ அடுத்தது எங்ககிட்டயே தாலி செட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரே தாலி செட்டு ஒரு தடவை 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை அழகாக பாலிஷ் பண்ணி திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரியான தாலி செட்டு எல்லாமே கிடைக்குங்க. நல்லா ஃபைன் ஃபினிஷிங்கில் அசல் தங்க நகை மாதிரி என்னங்க, தங்கம் மாதிரியே தான் இருக்கும். இந்த பொருள் எல்லாமே அசல் நம்ம தங்கத்தில் தாலி வாங்கினா எப்படி இருக்குமோ அதே போல தான் இருக்கும். குவாலிட்டியும் சரி, உங்களுக்கு ஃபினிஷிங்கும் சரி, கலர் வெரைட்டி எல்லாமே. ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் பார்க்க நமக்கு வீடியோவில் கோல்டு மாதிரி இருக்குது, பட் கையில் வரும்போது எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ரியலாக இதில் எந்த ஒரு லைட் எஃபெக்டும் இல்லாமல் இந்த வீடியோ எல்லாமே நாங்கள் எடுக்கிறோம். ஸோ குவாலிட்டி உங்களுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ வீடியோவில் அதே மாதிரி தான் வரும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இந்துக்கு மட்டும்தான் மாங்கல்யம் அப்படின்லாம் இல்லைங்க. கிறிஸ்டியன்ஸுக்கே கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. முஸ்லீம்ஸுக்கு மட்டும்தான் ஒரு 7-8 கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவை இந்த மாதிரியான பொருட்களில் என்னென்ன உருக்கெல்லாம் போட்டு வேணுமோ அதை வாங்கிக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த செயினில் கிராஸ் மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க இருக்கீங்க. ஸோ கிராஸ் மட்டும் போட்டு வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து இந்த மாங்கல்யம் எல்லாம் கனெக்டிங் செயினில் கனெக்ட் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கனெக்டிங் செயின் கூட போட்டு தருவோம். ஒரு சிலர் மஞ்சள் கயிறில் தான் கேட்பீங்க. ஸோ மஞ்சள் கயிறில் கேட்குறவங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ண மாங்கல்யம் தான் இது எல்லாமே. இதில் பாருங்கள், தொப்பத்தாலியில் அந்த கஸ்டமர் எந்த உருக்களும் எனக்கு வேண்டாம், லக்ஷ்மி காசு மட்டும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் 3 கோர்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எப்படி கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இதிலே லக்ஷ்மி காசில் உங்களுக்கு கல் இல்லாமல் வேணும், ப்ளைனாக லக்ஷ்மி காசு வேணும் அப்படின்னாலுமே வாங்கிக்கலாங்க. ஒரு சிலர் குயின் காசை கேட்பீங்க, அவைலபிள் இருக்குது. கிங் காசும் அவைலபிள் இருக்குது. கிராஸில் மேரி மாதா காசும் அவைலபிள் இருக்குது கிறிஸ்டியன்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி தாலி செட்டை பொறுத்த வரைக்குமே எக்கச்சக்க வெரைட்டி இருக்குது. இவ்வளோ தாலி இருக்கான்னு சொல்லிட்டு நாங்களே பிரமிச்சு போகிற அளவுக்கு தான் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குங்க. நம்ம டெய்லியும் லைவ் வீடியோ கூட போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, ஒரு 11:30 போல் லைவ் வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு கூட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண வேண்டிய நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், லெஃப்ட் சைடில் கீழே கார்னரில் இருக்குது இல்லையா, அதில் 2 நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் யார் உங்களுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. இதில் இருக்க தாலி செட்டில் அதாவது கருப்பு மணி போட்டு நம்ம ஏற்கனவே ஷோ பண்ணியிருந்தோம் இல்லையா போன வீடியோவில், பட் அதில் வெறும் ஸ்டோன் மாங்காய் மட்டும்தான் அட்டாச் பண்ணி ஷோ பண்ணியிருப்போம். பட் அதுக்கப்புறம் தாலி செட்டு ஆர்டரு, அதில் அந்த கஸ்டமர் எங்ககிட்ட கேட்ட ப்ராடக்ட்டு வாழை சீப்பு, இந்த ப்ரீமியம் லக்ஷ்மி காசு அட்டாச் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்க எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி இதில் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இது ஐம்பொன் ப்ராடக்ட்டுங்க. ஐம்பொனில் அட்டிகை, ஐம்பொனில் உங்களுக்கு வளையோட சைஸ் 2.4, 2.6, 2.8 இந்த 3 சைஸும் அவைலபிள் இருக்குது. இன்க்ளூடிங் உங்களுக்கு
இது ரெண்டும் சேர்த்து காம்போவாக வாங்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கும் பாருங்கள். செப்பரேட்டாக வாங்கணும், தனியாக வந்து பேங்கிள் மட்டும் வாங்கணும், இல்லை அட்டிகை மட்டும் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ரைஸுமே உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே டிஸ்ப்ளே பண்ணுவோம். அப்போ அழகாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. எதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா இன்னுமே வந்து ஈஸியாக உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வரும்போது வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணும்போது ஈஸியாகவே இதோட ப்ரைஸ் இதுதான் சொல்லிவிட்டு அவங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கொடுத்துருவாங்க. நீங்களும் வந்து அதுக்கான அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணி சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சீக்கிரமாக உங்களுக்கு கையில் வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா 1லேருந்து 2-3 நாளுக்குள்ளே உங்கள் ப்ராடக்ட் உங்கள் கைக்கு வந்துருங்க. நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறீங்கன்னா நாளைக்கே டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் உங்களுக்கு 2லேருந்து 4 நாள் நாங்கள் டைம் சொல்லுவோம். அதே மாதிரி அதர் ஸ்டேட் ஆட்கள் தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கிறவங்களுக்கு 2லேருந்து 3-4 நாளுக்குள்ளே உங்களுக்கும் ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிடும். நார்த்து சைடு ஆட்களுக்கு மட்டும்தான் எப்படியும் ஒரு 5 டேஸ்லேருந்து 7 டேஸ் வரைக்கும் ஆகுங்க. எல்லா ஊருக்குமே கொரியர் இருக்குது. ஸோ கொரியர் சர்வீஸ் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை எங்களுக்கு மென்ஷன் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு எஸ்டி கொரியர் பக்கத்தில் இருக்குப்பா, நீங்கள் அனுப்பிச்சிட்டு ப்ராடக்ட் ட்ராக்கிங் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா நானே போய் கூட கலெக்ட் பண்ணிப்பேன். இல்லைனா அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், ஸோ எங்கள் வீடு தெரியும், டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. பார்சல் எதுவும் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்களா? சீக்கிரமாக பார்சல் வந்துடும்னு சொல்லிடுறீங்களா? எஸ்டி கொரியர் பெஸ்ட்டாக இருந்ததுன்னா அதை வாங்கிக்கோங்க. இல்லைப்பா எனக்கு டிடிடிசி பக்கத்தில் இருக்குது அதிலே போட்டுருங்க அப்படின்னா டிடிடிசியில் போட்டுருவோம். ப்ரொஃபஷனல் சொல்கிறீங்களா? ப்ரொஃபஷனல் கொரியர் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இது 3த்துலையுமே சர்வீஸ் இல்லைப்பா, நான் ரொம்ப உள்ளுக்க இருக்கேன், எனக்கு இந்தியா போஸ்ட் மட்டும் தான் வரும் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்தியா போஸ்ட்டில் கூட போட்டு வச்சுருவோங்க. இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் நீங்கள் ப்ராடக்ட் வாங்குவீங்க, மீஷோவில் வாங்குவீங்க. இது எல்லா ப்ராடக்ட்டுமே எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் டெலிவரி பண்ணுவாங்க. பட் கொரியர் பர்சன் அந்த மாதிரி கிடையாது. எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் டெலிவரி பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா நிறைய கொரியர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளுக்க இருக்கிறவங்களுக்கு கொரியர் எடுத்துகிட்டு போய் கொடுக்க மாட்டாங்க. ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ கஸ்டமரே டைரெக்டாக போய் கொரியர் ஆஃபீஸில் வாங்கிக்கிற மாதிரி வரும். இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் பக்கத்தில் என்ன கொரியர் சர்வீஸ் இருக்கோ அதை சொல்லிட்டீங்க அப்படின்னா அதே கொரியரில் போட்டுட்டு கூட ட்ராக்கிங் கொடுத்துருவோங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ 2-3 நாளுக்குள்ளே உங்கள் பொருள் உங்கள் கைக்கு வந்துடும். இல்லைப்பா எனக்கு 1 வாரம் ஆனாலும் பரவாயில்ல, ப்ராடக்ட்டு நான் உள்ளுக்க இருக்கிற எனக்கு எப்படியா இருந்தாலுமே வீட்டுக்கு தான் வரணும், நான் ஆஃபீஸ் போயிடுவேன், எங்கள் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப வயசானவங்க தான் இருக்காங்க, இந்த மாதிரி ஆட்களுமே நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து சொல்கிற விஷயம் கரெக்டாக எல்லாருக்குமே போய் சேரணுன்றதுனால தான் இவ்வளோ இன்டெப்த்தாக உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்னென்னா வீட்டில் ரொம்ப பெரியவங்க இருக்காங்க, கொரியர் ஆஃபீஸ் போக முடியாது அப்படிங்கிறவங்க கூட இந்தியா போஸ்ட்டில் போட்டிங்கன்னா உங்கள் வீடு தேடி கொரியர் எந்த மூலையில் இருந்தாலும் வந்துடும். இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் வீடு தேடி வர ஒரே கொரியர் இந்தியா போஸ்ட்டுங்க. ஏன்னா அது கவர்மெண்ட் போஸ்ட்டு. ஸோ அதனால் ஈஸியாக உங்கள் வீட்டை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா? தேங்க்யூ.